அடுத்த 3 வருஷத்துக்கு கல்யாண பேச்சே பேச விடான்ட்டாங்க அப்படின்னு ஜாதகம் சொல்றதா ஜோசியக்கார் சொல்றாரு. ஓ டேய் முட்டா பயல, நெத்திப்பட்டுல ஓங்கி ஒரு அடி ஏற்றான், அடிச்சு நாக் அவுட் பண்றான் அவன. சட்டு விட்டு முடிக்காம வளவளன்னு. மாமா, நம்ம ஏதோ பேசிட்டு இருந்தோம்ல, என்ன? ஜாதகம், கல்யாணம். மாப்பிள்ள, நான் இன்னும் அபிகிட்ட இதை பற்றி பேசவே இல்லை மாப்பிள்ள. கொஞ்ச நாள் போட்டுமே மாப்பிள்ள. புள்ள காலையில் எழுந்து சீக்கிரம் வேலைக்கு போயிடுறா. நைட்டு நான் தூங்குனதுக்கு அப்புறம் தான் மாப்பிள்ள வீட்டுக்கே வர்றா. நானும் கேள்விப்பட்டேன் மாமா. முதலாளி கூட புதுசா ஏதோ கார் வாங்கி கொடுத்துருக்காராம்ல. மாப்பிள்ள, அதுக்குள்ள உங்களுக்கு எப்படி? நான் வேணா வெளியில சுத்தலாம் மாமா, ஆனா என் கண்ணு மட்டும் உங்க வீட்டை சுத்தியே தான் பார்த்துட்டு இருக்கும். எனக்கு 1000 கண்ணு இருக்கு மாமா, ஆதிபராசக்தி மாதிரி. மாப்பிள்ள, இன்னும் மாமா இன்னும் 3 மாசம் டைம் இருக்கு. இந்த 3 மாசத்துக்குள்ள எத்தனை நாள் வேணாலும் டைம் எடுத்துக்கங்க. ஆனா 3வது மாசம் முடியறதுக்குள்ள கல்யாணம் நடக்கணும். அது உங்க கையில தான் மாமா இருக்கு. ஏன்னா அதுக்கப்புறம் சந்திரனும் சூரியனும் சனியோட மோதி ஏதோ பிரச்சனை பண்றாங்களாம். நம்ம வாழ்க்கையே பிரச்சனையில தானே இருக்கு, இதுல இவங்களே வேற தூக்கி சுமக்கணுமா என்ன? மாமா, அப்புறம் சொல்ல மறந்துட்டேன். சொல்லுங்க மாப்ள. அடுத்த மாசம் பை எலெக்ஷன் வருது இல்லையா? நான் தான் எம்எல்ஏக்கு நிக்கிறேன். அபி தனியா எதுக்கு மாமா கஷ்டப்படணும்? எம்எல்ஏ சம்சாரமா நல்ல சந்தோஷமா நம்ம வீட்டுக்கு வந்து வீட்டுல நிறைஞ்சு கிடக்கிற காசெல்லாம் எண்ணி கணக்கு பார்த்தா போதாதா மாமா? நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் மாப்ள, ஆனா நீங்க லேட் பண்றதுதான் கொஞ்சம் தப்பு மாதிரி தோணுது மாமா. இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சொந்தமா பாரு, கிளப்பு, எம்எல்ஏ பதவி, சொத்து, சொகம் எல்லாமே இருக்கு என்னோட வாழ்க்கையில. அபி இல்லனா வெளிச்சமே இருக்காது மாமா. நீங்க சொல்றது சரிதான். உங்க வாழ்க்கையிலையும் வெளிச்சம் மின்னலை விட வேகமா வரும். எல்லாம் புரியுது மாப்ள, ஆனா நேரம் தான் கூடி வர மாட்டேங்குது. ஆமா, நேரம் அதுவா கூடி வராது மாமா, நாம தான் அதை கூட்டிட்டு வரணும். நேத்து நம்ம நாராயணன் கூட மறுபடியும் இந்த கணக்கு வழக்க பத்தி எல்லாம் கேட்டான். அரஞ்சு பல்லுகள் எல்லாம் கழட்டிடுவேன். அவர் என் சொந்த மாமான்னு அதட்டி வச்சிருக்கேன். இத பாருங்க மாமா, எனக்கு நான் நினைச்ச நேரத்துல என் மனசுல நினைச்சது நடந்துட்டா போதும் மாமா. இல்லன்னு வைங்க மாமா, அப்படி நடக்காம போனதுக்கு காரணமான ஆள கல்ல தூக்கி போட்டு கொல்ற அளவுக்கு எனக்கு வெறி வந்துடும். டேய் டேய், அவன் கழுத்தை மடக்கி போட்டு கொல்றான். அவன தள்ளி விடு, விதி போடு. மாமா, நீங்க அபிகிட்ட பேசுறீங்க மாமா, ரொம்பலாம் டைம் எடுத்துக்காதீங்க என்ன? ஒரு 2-3 நாளுக்குள்ள பேசிருங்க. சரி, வாங்க குஸ்தி போடலாம், வரீங்களா? ஐயோ தெரியாது மாப்ள. சரிங்க மாமா, நீங்க கிளம்புங்க, நான் எங்களுக்கு கிளாஸ் எடுத்துட்டு வரேன். வாங்க நாராயணா, வா. அபி, ஒர்க் முடிஞ்சுதா? இல்ல சார், இன்னும் கொஞ்ச நேரம் தான் டிசைனை முடிச்சிருவேன். சரி வாங்க, நம்ம லஞ்ச் சாப்பிட்டு அப்புறம் வந்து ஒர்க் கண்டினியூ பண்ணலாம். இல்ல சார், நீங்க சாப்பிடுங்க, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். நான் வீட்ல இருந்து சாப்பாடு எடுத்துட்டு வந்துட்டேன். அதனால என்ன அபி, நம்ம 2 பேரும் சேர்ந்து சாப்பிடலாம், எடுத்துட்டு வாங்க. இல்ல சார், நான் வேலையை முடிச்சிட்டு அப்புறம் சாப்பிடுறேனே. ஏன் அபி,
இப்ப சாப்பிட்டா என்ன? இந்த வேலை உங்க மூளைக்குள்ளேயே உட்காந்து தொந்தரவு பண்ணிட்டே இருக்குமா? சரி, நீங்க உங்க ஒர்க்கை பாருங்க. நான் அது வரைக்கும் வெயிட் பண்றேன். பாருங்க. சார், எனக்காக நீங்க வெயிட் பண்ண வேணாம் சார். ப்ளீஸ், நீங்க போய் சாப்பிடுங்க. எப்படி அபி? சிண்ட்ரெல்லா இங்க பட்னியா இருக்கிறப்போ என்னால மட்டும் எப்படி நிம்மதியா சாப்பிட முடியும்? என்ன உங்க பாஸா பார்க்காதீங்க, ஒரு நல்ல ஃப்ரெண்டா பாருங்க. என்கிட்ட எதுக்கு இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம்? என்ன அபி, ஏன் இப்படி பாக்குறீங்க? ஒன்னும் இல்லை சார், வாங்க போய் சாப்பிடலாம். ஷியோர். அப்புறம் உங்க மூளைக்குள்ள உட்காந்து வேலை எதுவும் தொந்தரவு பண்ணாதே. இல்ல சார். அப்போ ஓகே, கம் லெட்ஸ் கோ. வாங்க. கொடுங்க, வாங்க போலாம். சார், ஓகே சார். அபி, உங்க டிஃபன் பாக்ஸ் கொடுங்க. சார், என்ன சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கீங்க? லெமன் சாதம் சார். ஓ, நீங்களே பண்ணதா? நானே செஞ்சேன். சரி கொடுங்க, நான் சாப்பிட்டு பார்க்குறேன். டெய்லி எனக்கு எங்க வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு சாப்பிட்டு ரொம்ப போர் அடிக்குது. யாராவது பர்சனலாக சமைச்சு தந்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும். லட்சுமி அக்கா, சார், இங்க வாங்களேன். வரேன் சார். இன்னைக்கு உங்க சமையல சாப்பிட்ற தண்டனையை அபி கொடுத்துருங்க. ஓகே அபி, சார். அதை ஓபன் பண்ணுங்க. கொடுங்க. உருளைக்கிழங்கு வித் லெமன் ரைஸ், ரெண்டும் பெஸ்ட் காம்பினேஷன். நம்ம ரெண்டு பேர் மாதிரியும் இல்ல? சார், அது அவசரத்துல சமைச்சது, உப்பு சரியா இருக்கான்னு கூட எனக்கு தெரியல. கொஞ்சம் கொடுங்க சார், நான் சாப்பிட்டு பார்த்துட்டு கொடுக்குறேன். அபி, உண்மையாவே சொல்றேன், செம்ம டேஸ்டா இருக்கு. ஐ ஜஸ்ட் லவ் இட். நீங்க எதுக்கும் பதட்டப்படாதீங்க. உங்க தையல் மாதிரி உங்க சமையலும் செம்ம பிரமாதமா இருக்கு. நீங்க சாப்பிடுங்க அபி. நான் லட்சுமி அக்கா சமையலை பத்தி சும்மா கிண்டல் தான் பண்ணேன். அவங்களும் சூப்பராக தான் சமைப்பாங்க. நீங்க நம்பி சாப்பிடுங்க. நான் சாப்பிடுறேன் சார். ஆனா அதுல சரியா உப்பு கூட செக் பண்ணி பார்க்காத சாப்பாடு, அது பிரமாதமா இருக்குன்னு உங்களால எப்படி சொல்ல முடியுது? உங்களுக்கு சந்தேகமா இருக்கா? அபி, நான் ரொம்ப ஃபுட்டி, நல்லா சாப்பிடுவேன், தேடி தேடி போய் சாப்பிடுவேன். என் மேல உங்களுக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். உங்க மேல நீங்க சுத்தமா சந்தேகப்பட வேண்டாம். நல்லா சமைச்சிருக்கீங்க. வேணா செக் பண்ணி பாக்குறீங்களா? இந்தாங்க. அபி, இது என்ன கோவில் பிரசாதமா? பணிவ கை நீட்டி வாங்குறீங்க. காட்டுங்க. காட்டுங்க. இந்தாங்க. இப்ப நம்புறீங்களா நீங்க சமைச்சது நல்லா தான் இருக்குன்னு? மா, வாங்கம்மா. அபியோட ஸ்பெஷல் லெமன் ரைஸ் ரொம்ப சூப்பரா இருக்கு. வாங்க சாப்பிடலாம். நோ 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 தேங்க்ஸ். யூ கேரி ஆன். அபி, ஏன் எந்திரிச்சிட்ட? உட்காந்து சாப்பிடு. அசோக், சாப்பிட்டு முடிச்சிட்டு மேல வரியா? கொஞ்சம் பேசணும். ஷூர்மா. ரொம்ப இம்பார்ட்டன்டா சொல்லுங்க, நான் இப்பவே வரேன். அதெல்லாம் ஒண்ணு இல்ல, சாப்பிட்டு முடிச்சிட்டே வா. ஓகேமா. அபி, நீங்க சாப்பிடுங்க. அபி, உங்களுக்கு சாப்பிடுறது கஷ்டமா இருந்தா சொல்லுங்க, நானே உங்களுக்கு கூட்டி வர்றேன். இல்ல சார், நான் சாப்பிட்டுக்கிறேன். எப்படி இருக்கு எங்க வீட்டு சாப்பாடு?
ராஜகுமாரன் அரண்மனையில விருந்து நல்லா தானே சார் இருக்கும். அபி, இது ரொம்ப சாதாரணமான சாப்பாடு தான். சண்டேனா இதுவே இன்னும் ஸ்பெஷலா பண்ணுவாங்க. பட் உங்க லெமன் ரைஸ்க்கு முன்னாடி எந்த ஸ்பெஷலும் நிக்கவே முடியாது. அவ்வளோ சூப்பரா இருக்கு. பேசாம உங்களை இங்கேயே கட்டி போட்டு டெய்லி லெமன் ரைஸ் செஞ்சு தர சொல்லி உங்களை டார்ச்சர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அவ்வளோ பிரமாதமா இருக்கு அபி. உங்களுக்கு சாப்பிட்றது கஷ்டமா இருந்தா சொல்லுங்க, நானே உங்களுக்கு கூட்டி விடுறேன். இல்ல சார், நான் சாப்பிட்டுக்கிறேன். மா, மே கம் இன்? என்னம்மா, எப்போ எனர்ஜெட்டிக்கா இருப்பீங்க, இன்னைக்கு எவ்வளோ டல்லா இருக்கீங்க? உடம்பு ஏதாவது சரியில்லையா? நத்திங், ஐ எம் ஓகே. அசோக், அம்மா சொல்றது உனக்கு தப்பா கூட தெரியலாம். ஆனா மா, என்கிட்ட பேசுறதுக்கு எதுக்குமா இவ்வளவு யோசிக்கிறீங்க? எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. அபி என்ன பண்றா? அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. மா, அசோக், நீ அபி மேல ரொம்ப அட்ராக்டடா இருக்கியோன்னு தோணுது. அவ ஏழை பொண்ணு, டேலண்டட், லட்சணமா தான் இருக்கா. பட் இது மட்டுமே தகுதி இல்ல அசோக். மா, நீங்க என்ன பேச வரீங்கன்னு எனக்கு புரியல. கொஞ்சம் கிளியரா உங்க ஸ்டைல்ல முகத்தில் அரையிற மாதிரியே சொல்லுங்க. நீ கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன்ல இருந்தப்போ அபிதான் உன்னை காப்பாத்தினா. அதுக்கு நீ நன்றி கடன் பட்டதா நினைச்சனா அவளுக்கு எவ்வளவு பணம் வேணாலும் கொடு, கேக்குற வசதியும் செஞ்சு கொடு. நல்ல வீடு, நல்ல கார், லைக் தட். ஆனா நம்ம வீட்டுக்குள்ள அவளை கொண்டு வர அளவுக்கு போயிடாத. மா, ஏமா இவ்வளவு தூரம் யோசிக்கிறீங்க? நான் பேச நினைக்கிறத முழுசா பேசி முடிக்கட்டுமா இல்ல வேண்டாமா? ஆட்டிடியூட், அதுவும் அம்மாவோட ஆட்டிடியூட். ஆட்டிடியூட்ல மட்டும் அம்மாவை ஃபாலோ பண்ற, ஆனா லைஃப்ல ஏன் ஃபாலோ பண்ண மாட்டேங்கிற? மா, இப்ப நான் பதில் பேசட்டுமா வேண்டாமா? முதல்ல கேளு, அப்புறம் பேசு. கோ ஹெட். சொசைட்டில நம்மளுக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கு. ஷீ இஸ் நாட் யுவர் கைண்ட். அபி நல்ல டெய்லர், நல்ல டிசைனர், ஆனா அது மட்டும் போதாது. இத பாரு அசோக், அவ உன்கிட்ட கைய நீட்டி சம்பளம் வாங்குற ஒரு லேபர். அந்த எல்லையோட அவளை நிறுத்தி வச்சுக்கோ. மா, ஈஸியா பேச வேண்டிய ஒரு விஷயத்தை எதுக்குமா இவ்வளவு காம்ப்ளிகேட் ஆக்குறீங்க? அவங்க நம்ம கம்பெனில ஸ்பெஷல் சீஃப் டிசைனர்மா, அதனால கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியா ட்ரீட் பண்றேன், அவ்வளவுதான். அதை விடுங்க. அபி நம்ம கம்பெனிக்கு வந்ததுக்கு யார் காரணம்னு உங்களுக்கு தெரியுமா? அவளோட சிச்சுவேஷன். அந்த சிச்சுவேஷனை கிரியேட் பண்ணது யாரு? யாரு? நான் தான்மா. ஒரு வகையில நான் கூட சொல்லலாம். அபியை கூட்டு வர்றதுக்காக நம்ம ரொம்ப நேர்மையா தான் நம்ம முயற்சி பண்ணோம். ஏன் நடக்கல? கொஞ்சம் யோசிங்க. ஏன்னா அவளுக்குன்னு ஒரு கடை இருந்தது,
அந்த கடையை சுற்றி நிறைய கனவுகள் இருந்தது, அதனால தான் அவன் வரல. அப்புறம் எப்படி அவளை வர வச்ச? நான் வர வைக்கலம்மா, வர வைக்கிறதுக்கு ஒருத்தங்க முயற்சி பண்ணாங்க, அதை ஜஸ்ட் யூட்டிலைஸ் பண்ணேன். நம்ம வீட்டில் நம்ம பிஸ்னஸில் எல்லாத்திலும் நம்ம யாரை முதல்ல நிப்பாட்டி வச்சிருக்கோமோ அவங்க தான் 1 இயராக நம்ம பிஸ்னஸ் தோக்கிறதுக்கு காரணம். யார சொல்ற? நீங்க யார் நினைக்கிறீங்க? உன் மாமா விஸ்வா எப்பவும் பிசினஸ்க்கு வெளியில தான் இருப்பான். உங்க அப்பா பிசினஸ்ல தலையிடுறதே இல்ல. நீயும் நானும் பிசினஸ காப்பாத்துறதுக்கு தான் போராடிட்டு இருக்கோம். அப்போ அனாமிகா? எஸ், அக்கா தான். ஏன்னா அக்காவோட அல்டிமேட் எய்ம் என்ன ஜெயிக்கிறது தாம்மா, என் பொசிஷனுக்கு வர்றது. ஸோ என்ன நடந்துச்சுன்னா, அன்பால சரி பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. இனி அதிகாரமா தான் ஏதாவது செய்யணும். அண்ணா நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீங்க பதிலே சொல்லாம இப்படி கட்டையில அடக்கிட்டு இருக்கீங்க. ஏன் ஜல்லி கொட்டுறீங்க? இது டெய்லர் கடைனா? அவ பில்டிங் ஓனர் வீட்ல இருந்து வயர் போட்டு கரண்ட் எடுத்து கடை ரன் பண்ணிட்டு இருக்கான். அந்த அபி டெய்லர் ஷாப்பை க்ளோஸ் பண்ணிட்டு நம்மள தேடி வரணும். சார் ப்ளீஸ் சார், நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க சார். சார் ப்ளீஸ் சார், என் அம்மா போட்டோ மட்டும் எடுத்துக்கிறேன் சார், ப்ளீஸ் சார். இதுக்கப்புறம் உயிர் போற சூழ்நிலை வந்தா கூட இதை செய்ய சொன்னது அசோக்குன்னு தான் சொல்லணும். சொல்லுங்க கார்த்திக், அபியோட அப்பாவை மீட் பண்ணி பேசியிருக்கீங்க, ஒரே டைம்ல 2 கேம். சார் இல்லை சார். பட் ஒரு கேம்ல ஜெயிக்கிறவங்களோட நிக்கிறது தான் புத்திசாலித்தனம். அனாமிகா அபி ஏன் கூட சேரக்கூடாதுங்கிறதுக்காக அவள் வாழ்க்கையை ரொம்ப ரொம்ப கஷ்டமாக்குறது எனக்கு தெரியும். அதுவும் ஒரு வகையில் நல்லது தான். அபிக்கு அனாமிகா கஷ்டத்தை கொடுக்க கொடுக்க நான் அபிக்கு ஆறுதல் சொன்னால் என்ன நடக்கும்? பந்து என் பக்கம்தான் வரும். அதுக்கு நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். சொல்லு, இன்னும் வேற என்னென்னலாம் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கீங்க? சார் என்ன போய் என்ன சார்? சார் எனக்கு பிளான்லாம் எதுவும் பண்ண தெரியாது சார். அனாமிகா மேடம் சொன்னதை தான் நான் செஞ்சேன் சார். அதை தவிர எனக்கு எதுவும் தெரியாது சார். ப்ளீஸ் சார், என்னை வேலையை விட்டு மட்டும் அனுப்பிடாதீங்க சார். சார் பெரிய ஃபேமிலி சார், கல்யாணம் ஆகாத தங்கச்சி, வயசான அப்பா அம்மா, இப்படி நிறைய கமிட்மெண்ட்ஸ். ப்ளீஸ் சார். கார்த்திக், அனாமிகா அடுத்து என்ன பிளான் பண்ண போறாங்கன்னு அவங்க யோசிச்ச உடனே நீங்க எனக்கு தெரியப்படுத்த. சரி சார். சார் நான் சொல்கிறேன் சார், நான் சொல்கிறேன் சார், சொல்கிறேன். கார்த்திக், எதிரியோட இடத்துல ஒரு குட்டி எலியா நீங்க இருக்கிறதுக்கு மாசம் உங்களுக்கு 5 லட்சம். சார் தேங்க்யூ சார். அனாமிகாவோட நிழல் எங்க போகுதுன்னு கூட எனக்கு தெரியணும். சார் நான் சொல்கிறேன் சார், நான் சொல்கிறேன் சார். அப்புறம் சார் நம்ம பேசிக்கிற இந்த விஷயம் சார் வெளியே போக சார், நான் பார்த்துக்கிறேன் சார். குட், நீங்க போலாம். ஓகே சார். அபி, அனாமிகா அடிக்க போற பந்தை நான் தான் கேட்ச் பண்ண போறேன். இதுல சக்சஸ் எனக்கு தான். அம்மா, அவ்வளோ பெரிய ஷாக்லாம் ஒன்றும் தேவையில்லைம்மா. நம்ம அனாமிகா அக்காவை எங்கேயும் தப்பாக ட்ரீட் பண்ணியிருக்கோம்மா, அது நமக்கே தெரியாமல் நடந்திருக்கு. எல்லாமே தப்பாக இருக்குன்னு தெரிஞ்சும் அதுக்கான காரணம் தெரியாமல் நானும் ரொம்ப நாளாக போராடிட்டு இருந்தேம்மா. காரணம் ரொம்ப சிம்பிள். எனக்கு இது சிம்பிளா தெரியல. அனாமிகா நீயே எம்டியா இருக்கன்னு யோசிக்க கூட மாட்டா. அதுக்காக நீ அனாமிகாவை ப்ளேம் பண்ணாத. அம்மா, நான் ப்ளேம்லாம் பண்ணலம்மா, நடந்தது என்னன்னு சொல்லிட்டு இருக்கேன். அக்கா அபி கூட பேசினதை நான் கேட்ட நிமிஷத்துல இருந்து அக்கா யார் கூட பேசுறாங்க, என்ன பண்றாங்கன்னு எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அப்போதான் அக்காவோட மாஸ்டர் பிளான் என்னங்கிறது எனக்கு தெரிஞ்சுது.